இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் அப்படியே எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுறாங்க சரஸ்வதி அப்படிங்கிறத ஒரு பக்கம் காமிக்கிறாங்க. அதாவது ஜெயிலில் அப்படியே கஷ்டப்படுறாங்க. ஜெயிலர் ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணுன்னு கூட பார்க்காம பாவம் பார்க்காம நடந்துக்கிறாங்க. நாளே கொண்டு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, சாப்பாடு விசிறி எறிகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு மனசில் சரஸ்வதி எவ்வளோ பாவம், ஐயோச்சே இப்படி போய் பண்ணுறாங்களே, ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடியை போய் இன்னும் 2 பேரை கொலை வேற பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டு இப்படிலாம் இந்த அப்பா இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறவங்களாம் வெளில சுற்றி தெரியானுங்களே அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறது தான். அது ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு ஒர்க் ஆனாலும் கூட இதெல்லாம் எதனால யாரால் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம காலையிலையும் சொல்லியிருப்போம். என்னென்னா முக்கியமாக இதுக்கெல்லாம் பெரிய காரணமே கோதை தான். கோதை செஞ்ச துரோகங்கள். கோதை தமிழ் வீட்டில் இருந்துக்கிட்டே ராகினிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன இருந்தாலும் என் புள்ள சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நியாயமே இல்லாமல் நடந்துக்கிட்டதன் விளைவு தான் அர்ஜுன் வெளியே சுற்றி இத்தனை விஷயங்களும் பண்ணி இப்போ 2 உயிர் அநியாயமாக செத்து இப்போ சரஸ்வதி உள்ளே இருந்து கஷ்டப்பட்டு தமிழ் கைகாலெலாம் உடச்சிட்டு உட்காந்துருக்கிறது எல்லா வேலைக்கும் காரணம் அவர் தான். இதில் இப்போ கலிவர்தனுக்கு சொத்தெல்லாம் கிடச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுன் சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு சென்னையில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரி கிடைக்க போகுது. ப்ளஸ் அவருடைய பரம எதிரியான தமிழை தோக்கடிச்சாச்சு. அவரோட மனைவி எத்தனையோ நாள் இவர் இப்போ பலர்னு அறையாக கொலையாக பேசின சரஸ்வதியை ஜெயிலுக்குள்ளே அனுப்பியாச்சுன்னு சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்துலையாச்சும் தெளிவாக ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை தமிழை ஜெயிலுக்கு அனுப்புனது, தமிழுடைய பிஸ்னஸை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு 2-3 தடவை கலப்பட விஷயங்களை வச்சதாகட்டும், இல்லை துப்பாக்கி வெடிகுண்டு வெடிமருந்து அப்படின்னு வச்சதாகட்டும், இது எல்லாத்தையும் பண்ணது அர்ஜுன் தாங்கிறது குடும்பத்துக்கு தெரியும். அந்நியார் தான் காரணம்னு தெய்வ மகளில் சொல்கிற மாதிரி இங்கே தெளிவாக அர்ஜுன் தான் காரணங்கிறதுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு பாவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை கோதையும் சேர்ந்து எடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே போடுற மாதிரி போட்டு திருப்பி அவரை வெளில கூட்டு திருப்பி ஒரு லூப் மாதிரி திருப்பி இதையே நடந்துகிட்டு இருந்தால் பார்க்குறவங்க எல்லாருமே ஆல்ரெடி இப்போவே கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்கறத நிறுத்திட்டேன், என்னால் இதை பார்க்க முடியல, என்ன நெகட்டிவான கதை இது, இந்த கதையில் லாஜிக்கும் இல்லை, சாக போகிற நேரத்தில் போலீஸ் கூட கால் பண்ணல அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சரஸ்வதி ஏதோ ப்ரெக்னென்ட் ஆன லேடி ஆட்டோ பிடிச்சி நானே போய் வரேன்னா இப்போ இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லாத்தையும் போய் ஃபைட் பண்ணியிருப்பாங்களா, குங்ஃபு கராத்தே எல்லாம் தெரியுமா, ப்ரெக்னென்ட் லேடி சண்டை போடுறாங்க பாருங்கன்னு ஸ்னேகா ஒரு படத்தில் பட்டாசுன்னு ஒரு படத்தில் சண்டை போடுவாங்களா, அந்த மாதிரி சண்டை போட போகிறாங்களா, ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏதாச்சும் முட்டாள்தனமான விஷயங்களை செய்வோம், அதை வச்சு இப்போ நம்ம பரபரப்பாக கதை இப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி, கோதை இந்த கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுற மாதிரி நமக்கு இப்போ காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கிற சமயத்தில் தமிழ் தெளிவாக பரமன் தான் அதை கொலை பண்ணியிருக்காரு, பரமன் தான் அதில் இன்வால்மெண்ட் இருந்திருக்கு, பரமன் கொலை பண்ணுறதுக்கான பிளானை போட்டு கொடுத்தது யார் அப்படின்னா அர்ஜுன் தான். அதில் கூட கலிவர்தனுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி இந்த கண்ணாடி விஷயத்தை புது கண்ணாடியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்தை டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ப்ரூவ் பண்ணணும். இதில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவங்கள தூக்கி உள்ளர போட்டு இதோட சீரியலில் இந்த ட்ராக்கை முடிக்கணும். இந்த அர்ஜுனுங்கிறத வச்சு அர்ஜுன் பழிவாங்க நினைக்கிறாருங்கிற ட்ராக்கை முடிக்கணும். இல்லை அப்படின்னா சீரியலே மொத்தமாக முடிக்கலாம். 2ல் 1 பண்ணாமல் திருப்பி அர்ஜுன் வெளில வந்தார், திருப்பி கதை சுற்றுச்சு அப்படின்னு பார்த்தா நமக்கே டயர்டாகிடும். பார்க்குற அத்தனை பேருக்கும் டயர்டாகிடும் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு